கர்த்தர் நல்லவர். உங்களை எல்லாரும் இந்த காலையில பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். உரலையிலே சொன்னீங்களா? ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இது. ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். எல்லாம் ரொம்ப நல்லா கவனமா கவனிங்க. மத்தேயு புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23 31 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிக்க போறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23 31 வரைக்கும் நம்ம படிக்க போறோம். எல்லாரும் அந்த வேத பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க. 22வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாடு 22வது பக்கம், பேஜ் 22, அதிகாரம் 14, வசனம் 23 முதல் படிக்கிறேன். கவனிங்க, எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு வாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கலாங்களா? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? 24வது வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அழைக்கப்பட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்றார், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போகிற ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாய் இருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவனை பணிந்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அழகான அருமையான ஒரு வேத பகுதியை இந்த நாளில் நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வேத பகுதியில இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 புஸ்தகங்கள் இருக்கிறது. நிறைய அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த அநேக அற்புதங்களிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதம். இயேசு எத்தனை முறை தண்ணீரிலே நடந்தார் என்றால் ஒரே ஒரு முறைதான் நடந்தார். இயேசு எத்தனை குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார் என்றால் பல குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். இயேசு எத்தனை பேருடைய வியாதியை சுகமாக்கினார் என்றால் கணக்கே இல்லை. யோவான் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் செய்த அற்புதங்களை சொல்லணும் என்றால், வேதத்தில் எழுத வேண்டுமானால் வேதமே பிடிக்காது, வேத புஸ்தகமே கொள்ளாது, அந்த அளவுக்கு அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வலைதளத்தின் மூலமாக கேட்கிற அருமையானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும் என்பதுதான் இந்த நாளினுடைய முக்கியமான ஒரு காரியம். நல்லா கவனிங்க. இயேசு ஒரு மலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மலையிலிருந்து ஜெபித்து கீழே இறங்கி அவர்கள் சீசர்கள் படகில போய் கொண்டிருந்த போது சீசர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வருகிறார். இதுக்கு முந்தின வசனத்தை நம்ம படிச்சீங்கன்னா, 5 அப்பம் 2 மீன் கூறு எத்தனை பேர் அவர் போஷிச்சார்? 5000 பேரை போஷிச்சார். 5 அப்பம் 7 மீன் இதெல்லாம் வச்சு நிறைய பேரை போஷிச்சார். இப்ப இந்த அற்புதங்களை செய்த பிறகு இயேசு சீசர்களிடம் சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனத்துல 22ல இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில்
தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். நீங்கள் இன்னொரு கிராமத்துக்கு புறப்படுப்போங்க, நான் உங்க பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி கவனிங்க. இயேசு சீசர்களை, எத்தனை சீசர்களை? 12 பேரு. 12 பேரை நீங்க படகுல ஏறி இன்னொரு கிராமத்துக்கு போங்க, நான் உங்க பின்னாடி வரேன்னு சொல்லிட்டேன். ஒரு இல்லையே சொல்லுங்களேன். இயேசு எப்ப ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாரோ, ஒரு இடத்துக்கு, ஊழியத்துக்கு, ஒரு வேலைக்கு, ஒரு தொழிலுக்கு, ஒரு நன்மைக்காக இயேசு எப்ப ஒரு காரியத்தை நமக்காக அவர் சொல்லி அனுப்புறாரோ, அவர் சொல்லி அனுப்புகிற வேலையை நாம் சரியாய் செய்வோமானால், அவர் சொல்லி நாம் செய்வோமானால் அதுல நமக்கு எந்த தீமையும் வராது. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, அவர் சொல்லி ஒண்ணு நம்ம செய்துட்டா தடை வந்தாலும் அவர் நமக்கு முன்னே போவார். மூணாவது, அவர் சொல்லி போயிட்டதுக்கு அப்புறம் ஆபத்தே ஆனாலும், தண்ணீர்ல மூழ்கியே போனாலும் அவர் நம்மை மறிக்கிறதுக்கு, மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, இந்த உலகத்துல மனுஷன் பேச்ச கேட்டுட்டு போயிடுவாங்க, பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி ஒரு காரியத்தை தொடங்குவாங்க, அந்த காரியம் கடைசியில தோல்வியா முடிஞ்சிடும். இப்ப இயேசு பாருங்க 22ல 22வது வசனத்துல, நீங்க முன்னாடி போங்க, நான் வர்றேன்ற. இப்ப சீசர்கள் படகுல ஏறினாங்க, 12 பேர் ஏறி உட்கார்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அக்கறைக்கு போறதுக்காக புறப்பட்டு போயிட்டு இருக்கிறார். என்ன நடந்தது? அதுல ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போறோம். 24வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அதற்குள்ளாக 14, 24 வாசிங்க. அதற்குள்ளாக பாருங்க, படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினாலே அலைவுபட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படகு அலைகளாலே அலைவுபட்டது அப்படின்னா, படகுல இருக்கிற 12 பேருக்குமே உயிர் சேதம் ஏற்பட்டது, மரணம் ஏற்பட்டது. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீடாகிய ஒரு படகுல நம்ம எல்லாரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பமாகிய படகுல நம்ம எல்லாரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நடுக்கடல் என்பது ஒரு கடல் இந்த உலகத்தை அடையாளப்படுத்துது. அந்த கடலாகிய இந்த உலகத்துல ஒரு படகாகிய நம்முடைய வீடு அங்கே பயணம் பண்ணி கொண்டிருக்கும் போது, சில நேரம் அம்மா கவனிங்க, திடீரென்று ஒரு பெரிய காற்று, திடீரென்று ஒரு பெரிய அலை, திடீரென்று ஒரு பெரிய போராட்டம், திடீரென்று ஒரு பெரிய பிரச்சனை, திடீரென்று ஒரு பிசினஸ்ல லாஸ், திடீரென்று சொல்லி ஒரு வியாதி, திடீரென்று ஒரு குடும்பத்துல பிரச்சனை ஒன்று வரும்போது நம்ம நினைக்கலாம், ஐயோ இந்த படகு மூழ்கி போகுது, ஐயோ இந்த குடும்பம் உடைச்சு போகுது, ஐயோ இந்த வீடு சிதந்து போகுது, என் கணவர் என்னை விட்டு வெளியே போயிடுறாரு, என் பிள்ளைகளை என்னை விட்டு கை விட்டுட்டாங்களே, இல்ல என் குடும்பமே சிதந்து போயிடுச்சு, 4 பக்கம் போயிடுச்சு, ஒரு உருத்தறியாம போயிட்டோமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்ம போகலாம். ஆனா இந்த காலையில கர்த்தர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட சீசர்களை கர்த்தர், நீங்க முன்னாடி போங்க, நான் வர்றேன்னு சொன்னார்ல, சொன்னவர் வராம போவாரா? வரலையே சொல்லுங்க. அவர் சொன்னா நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஒரு அம்மை சொல்லுங்க. அவர் சொன்னால் நிச்சயமாய் செய்து முடிப்பார். நம்முடைய படகு, நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், பிள்ளைகள், உறவுகள், நம்மளுக்கு உண்டான ஒன்றும் சேதமாவதற்கு அவர் விடமாட்டார். அல்லேலூயா. பிசாசு சேதமாக்க பார்ப்பான். அவனுக்கு பேரு அவன் அழிக்கிறவன், அவனுக்கு பேரு அவன் கொல்லுகிறவன். அவன் கொல்லவும் அழிக்கவும் வருவான் அல்லாமல் அன்றி வேற ஒன்றுக்கும் வரா. பிசாசு திருடவும் கொல்லவும் வருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் ஜீவனை கொடுக்கவும்
அதை ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் அவர் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஒரு தட்டி சொல்லுங்க, உங்க படகுல உங்க குடும்பத்துல நீங்க ஒரு அப்படியே ஷேக் பண்ணி சொல்லுங்க, லைட்டா டச் பண்ணி சொல்லுங்க, நல்லா சிரிச்சு தைரியமா சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு உங்க படகுல இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம தனிமையானவர்கள் அல்ல. We are not alone. We are always with Jesus. நாம் இயேசுவோடு இருக்கிறோம். உங்களுக்கு புருஷன் இல்லாம இருக்கலாம், அல்லது பிசினஸ் இல்லாம இருக்கலாம், அல்லது உங்க வீட்டுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் பார்வையில நம்மளை பார்க்கும்போது அற்பமானவர்களா இருக்கலாம், அல்லது நம்ம ஒண்ணுமே இல்லாதவர்களா ஜீரோவா இருக்கலாம். மலேசியால சொன்னா கோஷம். ஆனா நான் சொல்றேன், நமக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இயேசு இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்தா பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்வார். பாருங்க, இந்த 4 புஸ்தகத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல இயேசு செய்யறார். இதுக்கு முன்னையும் பின்னையும் இயேசு தண்ணீர நடந்து வந்ததாக நம்ம பார்த்ததே. அதனால பாருங்க, பிசாசு இயேசு தண்ணீர் மேல நடந்தாரு. இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத சாத்தான் மக்களை தண்ணியில நடக்க வச்சுட்டான். எந்த நேரம், சில நேரம் அம்மா மாதிரி கேளுங்க, எப்படிமா இருக்கிறார் வீட்டுக்காரு, ஏன் பஸ் கேட்கறீங்க, எப்ப பார்த்தாலும் ட்ரக், எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்கிறார். சில நேரம் நமக்கே இப்படி எல்லாம் பார்த்து 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 வெறுப்பாகும். எங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்னு ஒண்ணு இருக்கு. இந்த டாஸ்மார்க்னால மக்களுடைய எல்லா சம்பள பணமும் அந்த கடையில கொண்டு கொடுத்துறாங்க. இன்னைக்கு அரசாங்கத்துல பெரிய பட்ஜெட், வரி, பெரிய லாபமே அந்த சாராயத்துல இருந்துதான் வருது. எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு பிசாசு உலகம் முழுவதும் இந்த சாராயத்தால, ட்ரக்கால, தண்ணியால ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா நான் சொல்ல முடியும், ஒரு நாள் வரும், ஆண்டவர் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பாலான, அருவருப்பான, சாபமான பாவ காரியங்களை கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கூட சில பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான நிலைமை இருக்கலாம். என்னுடைய குடும்பத்துல என் பிள்ளை அப்படி இருக்கிறார் பாஸ்டர், என்னுடைய கணவர் அப்படி இருக்கிறார், என்னுடைய தகப்பனார் அப்படி இருக்கிறார். இதை வலைதளத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்துல இப்படிப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். திடீரென்று ஒரு பெரிய காற்று அடித்தது, திடீரென்று ஒரு பெரிய புயல் வீசினது. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் நம்ம இப்படி சொல்றோம், எப்படி இப்படிப்பட்ட வியாதி வந்துச்சுன்னு தெரியல, நான் நல்லாதான் இருந்தேன், ஒரு நாள் டாக்டர்கிட்ட போனேன், வியாதின்னு சொன்னாரு, கடைசியில பார்த்தா மூளை காய்ச்சல் ஆச்சு, கடைசியில பார்த்தா டைபாய்டுன்னாங்க, கடைசியில பார்த்தா உள்ள இருக்கிற டெட் செல் ஆயிடுச்சு, உள்ள இருக்கிற வைட்டணுக்கள் எல்லாம் போயிடுச்சு, கடைசியில பார்த்தா உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் பெருகி 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 இப்ப நோயாளியா மாறிட்டேன். கொஞ்ச நாள்ல எனக்கு சாவு வரப்போகுது. நான் சொல்றேன், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் எந்த வியாதியோடு இருந்தாலும் உங்கள் வியாதியை சுகமாக்க இயேசு மரித்தவர், இயேசு உயர்த்தவர். எந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் உங்களுக்குள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஒரு ஆமென் சொல்வீங்களா? அவர் உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப என்ன நடக்குது பாருங்க. 25வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம் வாசிக்கலாமா? இரவின் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். நல்லா கவனிங்க. சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். கவனிங்க, இப்போ இயேசு கடல்ல நடந்து வர்ற ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாங்க. இது 4ஆம் ஜாமம். உங்களுக்கு 4ஆம் ஜாமம்னா என்ன நேரம் தெரியுமா? முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் என்று 4 ஜாமங்கள் உண்டு. இப்போ
4ஆம் ஜாமம் எதை குறிக்குது என்றால் அதிகாலையில 3 to 6 மணிக்குள்ளாக அந்த ஏர்லி மார்னிங். எல்லாரும் சொல்லுங்க, ஏர்லி மார்னிங். வசனம் சொல்லுது, காலையில என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். காலையிலோடு கிருபைகள் புதிதா இருக்கிறது. செத்தவங்களும் உயிரோடு இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு டைம் எதுன்னா 3 o'clock. ஏன்னா ஒருத்தர் 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து வச்சிட முடியும். ஆனா 3 மணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவளை சமாளிக்க முடியாது. அப்புறம் தனியா ஆட்டம் வர ஆரம்பிச்சிடும், அவளுக்கு சாமி வர ஆரம்பிச்சிடும், கண்ணு ஜிம்முங்கும், காது கை காலெல்லாம் பெனையும், அப்படியே போய் கட்டை அடிச்சிடலாம் சாய்ச்சிடலாமா இருக்கு. அப்ப அந்த 3 மணி நேரம் 6வது மணிக்குள்ள அந்த 4ஆம் ஜாமத்துல இயேசு கடல் மேல் நடந்து சீசர்களை பார்க்க வருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசிகள் எப்பவுமே காலையில எழுந்து ஜெபம் பண்றது நல்லது. ஏன் நல்லதுன்னு கேட்டா, காலையில கர்த்தர் நம்மோடு உலாவுகிறார். ராமே சொல்லுங்களேன். ஆதியாகமத்துல நீங்க 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அதுல 7, 8 வசனம் சொல்லுது, படிக்க வேண்டாம். பகலின் குளிர்ச்சியான வேலையில இந்த ஏர்லி மார்னிங், அந்த காலை நேரத்துல கர்த்தர் ஆதாமோடு ஏவாளோடு வந்து உலாவினார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப காலையில ஆண்டவர் சீசர்களை பார்க்க படகுகளை நோக்கி வர்றார். அதிகாலையில சீசர்களை தேடி வர்றார். ஏன்னா இப்ப சீசர்களுக்கு என்ன வந்திருக்குது? ஆபத்து, மரணம். படகு அலைகளால அங்கே இங்கே தடுமாறுது. அதுல ரொம்ப ஸ்பெஷலா பேதுரு ஒருத்தர் இருக்கிறாரு, மீன் பிடிக்கிறவரு, மத்தேயு இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு, அந்திரேயா இருக்கிறாரு, யூதா இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 12 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த படகுல யாருதான் இல்ல? இயேசு இல்ல. இவங்களுக்கு என்ன கலக்கம்? இயேசு இங்க ஏன் இல்லாம போனாரு? இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இருந்திருந்தா இந்த ஆபத்து வந்திருக்குமா? இருந்திருந்தா இந்த வியாதி வந்திருக்குமா? இருந்திருந்தா இந்த சூழ்நிலை வந்திருக்குமா? ஏசு என் கூட இருந்திருந்தா இந்த மாதிரி கஷ்டம் எனக்கு வந்திருக்குமா? இந்த பிசினஸ் லாஸ் வந்திருக்குமா? என் புள்ள எப்படி இருக்குமா? என் பையன் எப்படி இருக்குமா? அது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ஏசு இருந்திருந்தா இது நடந்திருக்குமான்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இருந்திருந்தான்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு இப்ப உசுறு இருக்குதுல்ல, உசுறு இருக்கிறதுக்கு காரணமே இயேசுதான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, அவர் உங்களோடு தான் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு அவர் இருக்கிறார். அவர் இருந்திருந்தால் இப்படி நடக்குமா என்று கேட்கறதுக்கு பதிலா, இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறனால எனக்கு ஆபத்து வந்தாலும் என்னை நீ தப்புவிப்பீர் என்று சொல்லுவோம். இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு விரோதமாய் ஒன்றும் என்னை அணுகாது என்று நம்ம சொல்லுவோம். எனக்காக என் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுவோம். என் ஆண்டவர் என்னை ஒரு நாள் மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். என் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். இதோ தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. வெளியிலே சொல்லுங்க, இன்னொரு கூட சத்தமாலே சொல்லலாம், இன்னொரு ஒரு உற்சாகமாலே பாருங்க. அவர்களோட இருக்கிறோம், அவர்களோடு இருக்கிறனாலதான் இன்னைக்கு நீங்களும் நான் ஜீவனோட இருக்கிறோம். இயேசு கடல் மேல் நடந்து அவர்கள் பக்கமாய் வந்தார். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? சீசர்கள் அதை நடப்பதை கண்டு ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இன்னொரு வேத புத்தகத்தில் இப்படி சொல்லுது, ஆவேசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? புரிஞ்சுதா? ஜோசுவா பிரதர் புரிஞ்சுதா? ஆவேசம் என்ன அர்த்தம்? ஆச்சரியம். அப்படி இல்லை. ஆவேசம்னா இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லுது பேய். என்னது? பேய். நீங்க கத்தோலிக்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா, கேத்தலிக் பைபிள், திருவிவிலியம், பொது மொழிபெயர்ப்பு அப்படின்னா அந்த பைபிளை படிச்சீங்கன்னா ஐயோ பேய், ஆவி அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு என்னமா தெரியுது? இயேசுவ ஐயோ ஏதோ ஒரு ஆவிதாப்பா,
இப்படி ஒரு காத்தை அனுப்பிச்சிருக்குது, இப்படி ஒரு புயலை அடிக்க வச்சிருக்குது, இப்படி கடல் அலைகளால் இந்த படகு அங்கேயும் இங்கேயும் அசையுது. நம்ம எல்லாரும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறோம். நாலா பக்கம் உட்கார்ந்து அந்த படகு அசையக்கூடாது, ஆடக்கூடாது, விழக்கூடாது, மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி 4 பேரு எப்பா நீ போய் ஃப்ரண்ட் கார்னர் உட்காரு, 4 பேரு எப்பா பேரு யோவான் யாக்கோபு நீ போய் லாஸ்ட் கார்னர் உட்காரு, எப்பா நீ அன்பில்லையா எப்பா யாக்கோபு எப்பா யூதா நீ போய் இந்த கார்னர் உட்காரு அப்படின்னு சொல்லி 4 பேருமே படகுல பேலன்ஸ் பண்ணி உட்கார்ந்து பார்க்கலான்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. அவங்க சொந்த முயற்சிகள் எல்லாம் ஒன்றும் பலனளிக்கவில்லை. என கருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறதான உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. உங்க படகுல இயேசு நிச்சயமா வருவார். அவர் வரும் வரைக்கும், அவர் உங்களோடு இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு சேதம் வராது. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் கூட அவர் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எதையோ பேலன்ஸ் பண்ணி பாக்குறோம். இந்த எக்கனாமிக்கல சரி பண்ண, இந்த பினான்ஸ சரி பண்ண, இந்த புருஷனை சரி பண்ண, இந்த பிள்ளைய சரி பண்ண, இந்த வியாதியை சரி பண்ண, இந்த பிரச்சனையை சரி பண்ண, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அது சரியா இது சரியா, இவங்க சொல்றது ஓகேவா அவங்க சொல்றது ஓகேவா, இந்த டாக்டர் ஓகேவா அந்த டாக்டர் ஓகேவா, இந்த மெடிசன் ஓகேவா அந்த மெடிசன் ஓகேவா. நான் சொல்றேன், உலகத்துல ஏது கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். நல்ல கையெழுத்தை அல்லேலூயா. அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? மெடிசன் கைவிடலாம், டாக்டர் கைவிடலாம், உலகம் கைவிடலாம், கல்யாணத்தன்னைக்கு கை பிடிச்ச ஹஸ்பண்ட் கைவிடலாம், வாழ்விலும் தாழ்விலும் சுகம் துக்கம் வரும் வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லலாம். கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கைவிட்டுருவாரு. ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில அவர் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மோடு கூட அவர் நடக்க விரும்புகிறார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிழ்விப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு ஆபத்தா பிரச்சனையா பாருங்க, போன் பண்ணி அளவுகிட்ட நீங்க எப்படிக்கா இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. ஏன் கேட்கிற மரகதம், ஏன் கேட்கிற பங்கஜம், ஏன் கேட்கிற மகேஷ், ஏமா கேட்கிற வனஜா கிரிஜா மாலா, என்னமோ அவங்க உங்களுக்கு பிடிச்ச பேரு சொல்லி, என் குடும்ப கஷ்டம் வேதனை தாங்க முடியலடி, என்னாலேயே பெருக்க முடியல, சாவரான்னு போனா சாவு வர மாட்டேங்குது, என்னதான் பண்றதுன்னு தெரியல. சில நேரம் அம்மா மாதிரி சொல்லுவாங்க, இந்த மனுஷனை என் தலையில கட்டி வச்சு என்னால ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லை. சில நேரத்துல பிள்ளைகளை நினைச்சு அம்மா மாதிரி, சில நேரத்துல பிள்ளைகள் அப்பா அம்மா நினைச்சு, சில நேரத்துல குடும்பத்துல பல சூழ்நிலைகளை நினைச்சு, கடன் பிரச்சனையை நினைச்சு, சூழ்நிலைகளை நினைச்சு எப்படி எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான வேதனைகளை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த காலையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்க படகுல, உங்க போர்ல, உங்க வீட்டுல, உங்களோட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் உங்களோட இருக்கும்போது, அவர் உங்க படகுல இருக்கும்போது, அவர் உங்க வீட்டுல இருக்கும்போது, அவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களை கைவிட மாட்டார். இப்ப பாருங்க, 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேருக்குமே இயேசு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். 3.5 வருஷம் இயேசுவோட இருந்தாங்க. இந்த சம்பவம் ஒரு 3 வருஷத்துக்குள்ள நடந்திருக்குன்னு ஒரு இமேஜ், அவ்வளவுதான். இடப்பட்ட காலத்தில் நடந்துச்சு. ஏன்னா ஒரு முறை ஒருத்தரை பார்த்தாலே அவங்க முகம் எப்படி, அவங்க பேச்சு எப்படி, அவங்க தோற்றம் எப்படி, அவங்க ஸ்டைல் எப்படி, அவங்க ஆள் எப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பழகிட்டு இருக்கிறாங்க இயேசுவோட. இயேசு காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வர்றாரு, அப்படியே கடல்ல வர்றாரு.
கடல்ல வந்து இயேசு சீசர்கள் படகுக்கு பக்கம் வர்றார். இயேசு பக்கம் வர 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 இந்த 12 பேருமே இயேசுவை பார்க்கும்போது, ஐயோ என் ஆண்டவர் வந்துட்டாரு. ஆபத்து காலத்துல கூப்பிடுற போது, அலறும் போது, கத்தும் போது, சத்தம் போடும் போது, ஐயோ 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 பிரச்சனை பிரச்சனை சொல்லும் போது அவர் ஓடி வர்றார். அல்லேலூயா. வர்றாரா? வர்றாரா? சிஸ்டர் பேர் என்ன? சும்மா சொல்லுங்க. ராணி. கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க ஆபத்துல இருக்கும்போது கஷ்டப்படுற வீட்டுக்காரர் கூப்பிட்டா வர்றாரா? ஐயோ ஏன் பாஸ்டர், அந்த ஆளுக்கு காதே கேட்காத மாதிரி ஒரு இல்லையா? சொல்லுங்க பாருங்க. சில நேரத்துல கஷ்டப்படும் போது ஏதாவது சொல்லும் போது, ஒரு காலத்துல எல்லாம் பிள்ளைகள்கிட்ட போய் ஒரு வேலை சொன்னா உடனே ஓடி போய் செய்யும். ஜெரம் எல்லாம் அப்படி இல்லை, அது சமத்து அழகு. இப்ப பாருங்க, இந்த காலத்து பிள்ளைகள், இந்த ட்ரெண்ட்ல இருக்கிற பிள்ளைகளை இந்த 2K கிட்ஸ் சொல்றாங்க. இந்த உலகம் எப்படி இருக்கிற கிட்ஸா? 2K கிட்ஸ். நம்மளாம் 90s 70s 40s. அப்பெல்லாம் அப்பா அம்மாவுக்கு அப்படி பயப்படுவாங்க. ஜோஷுவா பயப்படுறீங்களா? இன்னைக்கும் எனக்கு 50 வயசுக்கு மேல இன்னைக்கு எங்க அப்பா அம்மாட்ட பயப்படுவேன். வயசு மூத்தவங்க மேல அவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருப்பேன். இன்னைக்கு அம்மாவுக்கு நான் கனம் கொடுக்கிறேன், பின்னாடி இருக்கிற ஐயாவுக்கு நான் கனம் கொடுக்கிறேன், இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நான் மதிக்கிறேன். நான் பாருங்க, அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஜோஷுவாவுடைய அம்மாவுக்கு. அவங்களுக்கு நான் ஜோஷுவாவுக்கு நான் வாட்ஸ்அப்ல என்ன போட்டேன்னா, ஹாப்பி பர்த்டே அம்மா போட்டேன்னா, உங்களுக்கு தானே அம்மா, எனக்கு என்னையா சும்மா அப்படியே நினைச்சேன். எனக்கு அம்மா, என் தாய்க்கு இன்னைக்கு பிறந்த நாள், பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்ப வயசானவங்களை பார்த்தா ஒரு மரியாதை. இன்னைக்கு 2K கிட்ஸ் மரியாதை கொடுக்குதுங்கிறீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு அம்மா வீட்டுல ஒரு ஜோமன் வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்லுது, பச சீக்கிரம் ஜோமன், சீக்கிரம் ஜோமனுங்க, பையன் வந்துருவான்னு. ஏம்மா அவசரப்படுறீங்க, பொறுமா ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணிடுவோமான்னு. இல்ல பாஸ்டர் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னுச்சு. அம்மா இப்பதான் கோபி கொடுத்துருக்கீங்க, சூடா இருக்குன்னு ஆடுறதுக்குள்ள குடிச்சுட்டு நாம ஜோம் இல்லாம. இல்ல பாஸ்டர், கோபி ஆடுனாலும் பரவாயில்ல, நீங்க ஜோம் பண்ணிருங்க, அப்புறம் காஃபி குடிங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனை பையன் வந்துருவான், சீக்கிரம் ஜோம் பண்ணுங்க. நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஜோஷுவா மாதிரி நல்ல பல்கா ஒரு ஃபைட்டர் மாதிரி வருவா போல இருக்குது, நல்ல வல்கார் டின்கார் தான் போல இருக்கு நினைச்சிட்டு, சரி வரட்டும் பையன் தான் பார்க்கலாம்னு சொல்லி வேகமா ஜபத்தை முடிச்சுட்டு அவசர அவசரமா காப்பியை மடக்குன்னு குடிக்கிறேன். 3 வயசு குழந்தை ஓடி வரான், அம்மா புண்டு. என்ன அநியாயமா இருக்குது? எங்க உங்க பையன் கேட்டேன், இதான் பேர் வந்துட்டான் பாஸ்டர். இந்த பையனுக்கா பயந்தீங்கன்னா? ஐயோ உங்களுக்கு தெரியாது, இவனுக்கு ஜெபம்னாலே பிடிக்காது. ஜெபம் பண்ண வந்தாலே போட்டு எங்களை எல்லாம் நாசக்கேடு பண்ணிடுவான். அதனாலதான் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க என்ன. 3 வயசு பையனுக்கு பயந்து போக வேண்டியதா இருக்குது, கீழ்ப்படிய வேண்டியதா இருக்குது. நீங்க பிள்ளைகள் பேச்ச கேட்கறது இல்ல, அப்பா அம்மா பேச்ச கேட்கறது இல்ல. நீங்க பிள்ளைகள் சொன்னா அது செய்யறது இல்ல. ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், மாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுமான்னு கேட்டேன். இப்படிதான் பக்கத்துல இருந்துச்சு. அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லுச்சு, ஏன் கைதான் நீளமா இருக்குல்ல எடு. பாத்தீங்கன்னா கை நீளமா இருக்குதுல்ல எடுக்கலாம்ல. அப்பதான் பார்த்தேன், ஓ இது வாய் நீளம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களா, நீங்களே சொல்லுங்க, நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வாய் நீளமா இல்லையா? ஐயோ என் குழந்தைக்குன்னா அது ரொம்ப தூரம் பாஸ்டர், பராக்கில் இருந்து நம்ம மலாக்கா வர மாதிரி இருக்கும், அவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஏசு கிட்ட வர்றார், நெருங்கி வர்றார், படகு நோக்கி வர்றார், அந்த வீட்டை நோக்கி வர்றார், குடும்பத்தை நோக்கி வர்றார், உங்களை நோக்கி வர்றார். சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ ஒரு பேய் தான் வருது போல, ஐயோ ஆவேசம் ஏதோ வருது, தெரியாம ஏதோ வந்து நம்மளை அடிக்க வருது, நம்மளை தாக்க வருது, நம்மளை பலவீனப்படுத்த வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், இந்த காலையில சொல்றேன், உங்களோடு இயேசு இருக்கிறார், நீங்க பயப்படாம இருக்கலாம். அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா தான் பயம் வரணும், இயேசு இல்லைன்னா தான் அழுக வரணும். வசனம் சொல்லுங்க பாருங்க, நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல 12 பேருமே அழைனார்கள், கதறினார்கள். அந்த வசனத்தை பாருங்க, 26. அவர் கடல் மேல் நடந்து சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அல்லேலூயா. இயேசுவை பார்த்துட்டு பயந்து அலர்ந்த ஒரே ஒரு ஜென்மம் இவங்கதான். ஒரு ஆமை சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க, இயேசுவை பார்த்து பயந்து நடுங்குமா?
இயேசுவை பார்த்து பயந்து ஐயோ ஐயோன்னு அலறணுமா? இல்ல, அழகாக ஆராதனை பண்ணாங்க. அருமையான அன்பு மக, அப்பா நீங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒருத்தருமே இல்லப்பா. அப்பா நான் உங்களை பார்க்கிறேன், அன்பே நான் உங்களை துதிக்கிறேன். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. ஆமென். சேனைகளின் கர்த்தரானவர், யாக்கோபின் தேவனானவர், அவர் என்னுடைய தேவனானவர், அவர் நம்முடைய தேவனானவர். அவரை யாரெல்லாம் சொல்லி கூப்பிடுறோமோ அவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. உங்க உள்ளத்தை திறந்து இயேசுவே வாங்க கூப்பிட்டு பாருங்க, அவர் வருவார். கிட்டத்தட்ட 35 வருஷமா எனக்குள்ள அவர் இருக்கிறார், என்னோடு அவர் வாழ்கிறார், அவருக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னோடு அவர் நடக்கிறார். ஏவுக்கு நடந்தது போல இயேசுவோடு நடக்கிறதுக்கு அவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அவர் இல்லாத என் வாழ்க்கை இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்க விடுற மூச்சு. ஒரு ஐயா இருக்கிறார் இந்தியாவில், தொட்டண்ணான்னு பேரு. அவர் நல்ல மந்திரவாதி, பயங்கரமான மந்திரவாதி. மந்திரத்தை செஞ்சு ஒரு எலிசபெத்ன்ற பிள்ளைக்கு மந்திரம் செஞ்சு மாட்டிக்கிட்டார். ஆண்டவர்கிட்ட என்கவுண்டர் பண்ணிட்டார் இயேசு. ஏடா என் பிள்ளைக்கு எலிசபெத்துக்கா மந்திரம் செய்யற? சில விசுவாசிகள் இன்னைக்கு என்ன பயம்னா, பாஸ்டர் எனக்கு மந்திர கந்திரம் பண்ணிருப்பாங்களா? ஒரு விசுவாசத்துக்கு வெளியே ஆக கடவுது. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல. சீசர்கள் 12 பேர் அழுகுறாங்க, பயப்படுறாங்க. ஐயோ ஐயோ போச்சு போச்சு, உயிர் போச்சு உயிர் போச்சு உயிர் போச்சு. ஏசுநாதர் மலை மேல இருக்கிறாரு, அவர் அங்க போய் ஜாலியா பிதாவோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அவருக்கு என்ன வேலை? 12 பேர் நாங்க இங்க சாக கிடக்கிறோமே, பேசாம மனைவி அப்பவே சொன்னா போகாதே போகாதே பொண்ணுரங்கம், ஏசுநாதருக்கு பின்னாடி போகாதேன்னு சொன்னான். கேட்காம இப்ப படகுல ஏறி போட்டு பயந்துகிட்டு இருக்கவே அப்படின்னு சீசர்கள் கலங்கி இருக்கலாம், அலறி இருக்கலாம். சில நேரத்துல பிரச்சனை வரும்போது, சோறு வரும்போது அலறும் இல்ல. ஜோசுவா சொல்வார் ஸ்டைலா, நீ சொன்னார், அம்மா எனக்கு என்ன ரொம்ப டயர்டா தெரியுதுமா, லேசியா இருக்குமா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா. நான் சொன்னேன், பிரதர் ஜோசுவா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா, டயர்டா இருந்தீங்கன்னா, ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். உங்களுக்கு சமாதானம். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன், உங்களுக்கு நான் தர்றேன். பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, சமாதானமா இருக்கீங்களா? சும்மா தட்டி கொடுத்து கேளுங்க, சமாதானமா இருக்கீங்களா? ஆமா, நீங்க சும்மா சொல்லாம ஒரு 1000 வெள்ளி கொடுத்தீங்கன்னா சமாதானம். நீங்க சும்மா சொல்லாம ஒரு 2000 வெள்ளி கொடுத்தீங்கன்னா சமாதானமா இருப்பேன். பாருங்க, அப்படி சொன்னோன்னே எல்லா பல்லும் தெரியுது பாருங்க. அப்படி சொன்ன உடனே ஒரே மகிழ்ச்சி, அப்படி சொன்ன உடனே ஒரே சந்தோஷம். நான் சொல்றேன், இயேசுவை தவிர இந்த உலகத்துல ஒரு சமாதானம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேதத்தை தவிர உலகத்துல ஒரு சமாதானம் இல்லை. இந்த உலகம் கொடுக்கிற அத்தனை சமாதானத்துக்கு மேலான சமாதானம் இந்த வேத புஸ்தகம் கொடுக்குதுங்க. இந்த வேத புஸ்தகத்தை படிக்கிறவர்களுக்கு, இந்த வேத புஸ்தகத்தை நேசிக்கிறவர்களுக்கு, இந்த வேத புஸ்தகத்தின்படி வாழ்றவர்களுக்கு, இந்த வேத புஸ்தகத்துக்குள்ள இருக்கிற வசனங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சொல்லுங்க, ஆமெனே. ஒரு அல்லேலூயாவ இருக்கிறீங்களா? ஆமெனா? ஒரு அல்லேலூயாவா? ஒரு பெரிய சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். இயேசு பாருங்க கிட்ட வர்ற. சிஸ்டர் பேர் என்ன? நீங்க உங்க பேரு தாங்க. நாகமா பக்கத்துல இயேசு வந்துச்சுன்னா லைஃபே மாறிடுது. அல்லேலூயா. நாகமாக்கு பக்கத்துல இயேசு வந்துட்டா லைஃபே மாறி. நான் பாருங்க, இப்ப நாகமா ஜெரோமி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜெரோமி அவர் மேல இருக்கிற தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய சுகமாக்கும் வரம் இப்ப நாகம்மா மேல போயாச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாள் பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். ரொம்ப தூரம் பயணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப்ல
ஒரு ஐயா வந்து ஏறினார், ஒரு சாமியார் மாதிரி இருந்தார், காவி ஊத்தி இருக்கிறார், நல்ல ஜடை போட்டிருக்கிறார், நல்ல பாத்தீங்கன்னா கை காலெல்லாம் நெத்தி எல்லாம் பூசி இருக்கிறார். தெரியுது ஒரு பார்த்தாவே கோயில் பூசாரி. பக்கத்துல அவர் உட்கார்ந்தாரு பாருங்க, உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல அப்படி முறைச்சாரு என்னைய. உட்கார்ந்து முறைக்கிறாரு. சரி நான் ஒரு தப்பு பண்ணலைன்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி உட்கார்ந்து அவர் கொஞ்சம் நல்லா உட்கார்ந்தாரு. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சான்னு பார்த்தா மறுபடியும் முறைக்கிறாரு. என்னையா வம்பா இருக்குது, திரும்ப முறைக்கிறாரு. சரி மறுபடியும் கொஞ்சம் நகர்ந்து இப்படி கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சவரி உட்கார்ந்து சாஞ்சு படுத்தாரு. படுத்துட்டு மறுபடியும் முறைக்கிறாரு. அப்பதான் ஆவியார் சொல்றாரு, எப்பா நீ தள்ளி தள்ளி உட்கார்ந்தாலும் அவர் முறைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா உள்ள இருக்கிற ஆளு உட்கார முடியாம இருக்கு. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற ஆளு நான் உள்ள இருக்கிறனால அவரால் உட்கார முடியல. அப்படி கேட்டேன், ஐயா நான் எந்திரிச்சுக்கிட்டுமான்னு கேட்டேன். இல்ல நான் எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. ஏன் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கத்துல உட்கார்ந்தது என் உடம்பெல்லாம் எரியுதுங்கிறாரு. அல்லேலூயா. ஏன் சொல்றது தெரியுமா? உங்களுக்குள்ள கர்த்தர் இருந்தா, உங்களுக்குள்ள வல்லமை இருக்குன்னா, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா, உங்களுக்குள்ள இருந்து பக்கத்துல உள்ளவர்களுக்கு அது பாய்ந்து ஓடு. உங்களுக்குள்ள இருந்து மற்றவர்களை சுகமாய் மாற்று. நாகமாக்குள்ள விடுதலை கொடுக்கும். அவங்க குடும்ப பிரச்சனையை மாற்றும், அவருடைய கணவர் பிரச்சனையை மாற்றும், அவருடைய பைனான்ஸ் பிரச்சனையை மாற்றும், அவருடைய கட்டுகளை மாற்றும், அவருடைய சாபங்களை மாற்றும், அவருடைய வியாதியை மாற்றும். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சீசர்கள் கலங்கி பயந்து நடுங்கி ஐயோன்னு கத்துறாங்க. அடுத்த வசனம், உடனே 27 இயேசு அவர்களோடு பேசினார். இடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீங்க, இயேசு உங்களுக்காக இருக்கிறார். இயேசு உங்களுக்காக இருக்கிறார். இந்த காலைகளில் இந்த வலைதளத்துல இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தால் இயேசு உங்களுக்காக இருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்களுக்கு, உங்களுடைய உபத்திரவங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளுக்கு, உங்கள் தேவைகளுக்கு, நீங்கள் எதை கேட்க விரும்புறீங்களோ அந்த காரியத்திற்கு, உங்கள் வியாதிகளுக்கு, உங்கள் சாபங்களுக்கு, உங்கள் நோய்களுக்கு, உங்கள் வறுமைக்கு, உங்கள் தரித்திரத்திற்கு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. Don't fear, don't fear, don't fear. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைகள் சொல்றாங்க, அம்மா நீ கவலைப்படாத, கடைசி வரைக்கும் நான் உனக்கு சோறு போடுவேன். அப்பவே கொஞ்சம் யோசிக்கணும், இவன் கொண்டு போய் ஹாஸ்டல்ல போடுவான் போல இருக்குது, ஹல்லேலூயா, ஹோம்ல போட்டுவான் போல இருக்குது. நான் இப்பவே எங்க பிள்ளைகிட்ட சொல்றேன், என் பிள்ளை 2 பேர்ட்ட சொல்லுவேன், ஏமா டாடிக்கு வயசான காலத்துல சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு. அதுல எங்க பெரிய பாப்பா சொல்லுவா, இப்படி கேட்கறதுனாலே போட மாட்டேன் டாடி. இன்னொரு பாப்பா சொல்லுவா, டீன்ஸ் பேபி, இன்னொரு பாப்பா சொல்லுவா, டாடி பார்க்கலாம். நான் அப்பவே புரிஞ்சுக்குவேன், இவங்க போடுவேனாலும் போட்டாலும் என்னை அழைச்சவர் போடுவார். ஆமென். அம்மா உங்களை அழைச்சிருக்கிறவர் மனுஷன் அல்ல, உங்களை அழைச்சவர் ஒரு யாரோ ஒரு மனிதன் அல்ல, ஏதோ ஒரு ராஜாவோ அரசியல்வாதியோ ஒரு மினிஸ்டர் ஒரு அரசியல்வாதி எவரும் அல்ல. உங்களை அழைச்சவர் கர்த்தர், உங்களை அழைச்சவர் ஜீசஸ், உங்களை அழைச்சவர் இயேசு, அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவருடைய கடைசி வரைக்கும் நடத்துவார், அவர் உங்களுக்காக பேசுவார், அவர் உங்களுக்காக பேசுவார். நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுவார், உங்களோடு கூட அவர் இருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். என்ன நடந்தது? ஃபைனலா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். அடுத்த வசனத்தை படிங்க, 28. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நல்லா கவனிங்க, 12 சீசர்கள் இருந்தாங்க. 12 பேர் படகுல தான் இருக்காங்க, யாரும் மிஸ்ஸிங் இல்ல. 12 பேருமே ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு ஊழியத்துக்காக புறப்பட்டு போறாங்க. இப்ப 12 பேருக்குமே பார்க்கிற போது, இயேசுவை பார்க்கிற போது யாருமா தெரிஞ்சது? ஐயோ பேயி பேயி பேயி. உங்களுக்கு உள்ள இருக்கிற பேய ஓட ஓட விரட்டி துதி எடுத்தால் சாத்தான் ஓடும், முறுமுறுத்தா ஆமா
சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணலன்னா, பாவம் செய்தா, ஆண்டவருக்கு விலகி போனா, துன்மார்க்கமா வாழ்ந்தா, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தா திரும்பி வருவான். அவனுக்கு இடம் கொடுத்தா திரும்பி வருவான். இப்போ ஆண்டவர் கிட்ட வந்துட்ட பிறகு பேதுரு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆஹா, இது பேய் இல்ல, ஆவேசம் அல்ல, அலறி போகிற விஷயம் அல்ல, புலம்புற விஷயம் அல்ல. இது யார்தான்? இயேசுதான். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுதான், இயேசுதான், நீர்தான், நீர்தான், நீர்தான். பேதுரு கண்டுபிடிச்சாரு பாருங்க. நீங்கதான் எங்க ஆபத்து காலத்துல, நீங்கதான் எங்க பிள்ளைகளுக்கு, நீங்கதான் எங்க குடும்பத்துக்கு, நீங்கதான். 21 வயசுல என்ன அவர் கண்டுபிடிச்சாரு. நீதான்ப்பா எனக்கு. நான் சொன்னேன், அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு. அல்லேலூயா. காலில் சலங்கையை கட்டிட்டு, தலையில சட்டி ஓட்டிக்கிட்டு, கரகாட்டம் போட்டுக்கிட்டு டண்டன கட ஆடிக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையில. கையில காலில் கத்தி எடுத்துக்கிட்டு ஓடி ஓடி குத்திக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில. நெருப்பு குண்டத்துல போய் இறங்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில. நீங்க தான்ப்பா வெளிச்சம். மரணத்தை தேடி ஓடுங்க வாழ்க்கையில, தற்கொலையை தேடி ஓடுங்க வாழ்க்கையில. இதை கேட்கிற நம்புகிறவர்களே, மரணத்தை தேடி ஓடுறீங்களா? வியாதி வியாதின்னு சொல்லி உங்களுடைய வியாதி நிமித்தமா வேண்டாய வாழ்க்கை சொல்லி தற்கொலையை தேடி ஓடுறீங்களா? சாவ தேடி ஓடுறீங்களா? வாழ விருப்பம் இல்லாம இருக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். இனி இந்த வாழ்க்கையில மரணம் இல்லை. மரணத்தை ஜெயிக்கிற, மரணத்தை வென்ற, மரணத்திற்கு ஜீவனை கொடுக்கிற இயேசு உங்களுக்காக வரப்போகிறார். உங்க படகை தேடி வர்றார், உங்க வீட்டை தேடி வர்றார், உங்க கிராமத்தை தேடி வர்றார், உங்க குடும்பத்தை தேடி வர்றார், உங்க பக்கத்துல தேடி வர்றார். அல்லேலூயா. இப்படி கை கொடுத்து இயேசுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஜீசஸ். அப்படி சொல்லுங்க, சும்மா ஹாய் ஜீசஸ். ஆமென். நான் டெய்லி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சேன், குட் மார்னிங் ஜீசஸ் அப்படி சொல்லுவேன். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படி சொல்லுவேன். ஐ லவ் யூ ஜீசஸ் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஐ லவ் யூ ஜீசஸ். நாங்க ரட்சிக்கப்பட்ட போது நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நாங்க எல்லாம் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து வந்தோம். அப்போ எங்க அம்மா டெய்லி ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லி தந்தாங்க. அவங்க டெய்லி டெய்லி இயேசுவே நாம நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படி சொன்னாங்க. இது எங்க அப்பா காதுல விழுந்துருச்சு. அடிச்சக்கலத்தி என்ன ஐ லவ் யூ எவனுக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அடிச்சுக்கிறாங்க. ஆனா சரி வீட்டுக்காரர் இருக்கிறான்னு சொல்லி வேண்டான்ட்டு அவன் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இவன் என்ன ஏன் முன்னாடி ஐ லவ் யூ சொல்லிட்டு இருந்தவ இப்ப ஐ லவ் யூ சொல்றதுக்கு அவளை தேடியே போறாளா, எங்க போறான்னு பாக்க சொல்லி பின்னாடியே போயிருக்கிறாரு. அங்க ஒரு சேர்ச் இருக்குது, அங்க முட்டி போட்டு ஐ லவ் யூ ஜீசஸ் சொன்னாங்களா. எங்க அப்பா பார்த்தாரு, யாருமே காணோம், இவன் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கிறான், பைத்தியம் முத்தி போச்சோ, ஐயோ நல்ல டாக்டர் கூட்டிட்டு போய் மனைவிக்கு காட்டணுமே சொல்லி பார்த்திருக்கிறார். அப்பதான் தெரிஞ்சது இயேசு என்கிறவர் மனுஷன் அல்ல, மனுஷனாய் வந்து மரித்து நமக்காய் பாடுகளை அனுபவித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காய் மீண்டும் வரப்போகிற இந்த உலகம் அனைத்துக்கும் தெய்வமாய் இருக்கிற சர்வ நல்லமை உள்ள தேவன் இரட்சகர் இம்மானுவேல் இயேசு நம்மோடு இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. நம்மோடு இருக்கிறவர். உங்களோட இயேசு இருக்கிறார், உங்களோட இயேசு இருக்கிறார், உங்களுடைய இயேசு இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டார், அவர்களுக்கு வந்து பதில் கொடுப்பார், அவர்களோடு பேசுவார். நீங்க தான் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி விரும்புங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சஜஷன் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஊழியத்தின் பாதையில எல்லா விஷயத்திலையும் ஒரு காரியத்தை எடுக்கும்போது, ஆண்டவரே இது நமக்கு சித்தமா, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் கைட் பண்ணணும், நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு கேட்டு செயல்பட்டோம்னா அது நன்மையாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறார், இயேசுவை நேசிக்கிறார். அம்மா நாங்க அம்மா உங்களை இயேசு நேசிக்கிறார், அம்மா உங்களை இயேசு நேசிக்கிறார், அம்மா உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்களுக்கு சமத்துவம் சரியாச்சா சொல்லிருக்காரு ஆண்டவரே. ஆமென். பாருங்க, இயேசுவை நேசிக்கிறார். ஜோஷுவா உங்களோட இயேசு இருக்கிறார், உங்களுள்ள இயேசு இருக்கிறார். பெரிய காரியங்கள் செய்வார். இன்னைக்கு சீசர்கள் இயேசுவை கண்டுபிடிக்கல. பேதுரு இயேசுவை கண்டுபிடிச்சிட்டார். பேதுரு கேட்கிறாரு, நீங்க தான் நானும் தண்ணீர் என்ன செய்யறேன் நடக்கிறாண்டவரே, தண்ணீரை நடந்தவர்களுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொன்னார்.
பேதுரு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், வாப்பா, நான் தான், வா, பயப்படாத, நான் இருக்கிறேன், தைரியமா வா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சில நேரத்தில் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுமா, கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா, நம்ம ஆபீஸ் சப்போர்ட் பண்ணுமா, கம்பெனி சப்போர்ட் பண்ணுமா, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுமா, பிள்ளைகள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? நான் சொல்றேன், யார் கைவிட்டாலும் இயேசு சப்போர்ட் பண்ணுவான். He is my supporter, he is my strength, he is my provider. இந்த இயேசுவை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவர்களை பாதுகாப்பார், நடத்துவார். கடைசியில் என்ன நடந்தது? ஃபைனலா அந்த இடத்துல உடனே இயேசு 31 வசனம் படிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அப்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? 32 அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இயேசு படகுக்குள்ள வந்தவுடனே படகு, காற்று, புயல், மரணம், ஆபத்து எல்லாம் அமர்ந்தது. அல்லேலூயா. உங்க வீட்டுல காற்று, பெரும் காற்று, பெரும் புயல், பெரும் வெள்ளம், ஒரு மரணம், ஒரு ஆபத்து வருகிறது நினைக்கிறீங்களா? இயேசுவை கூப்பிடுங்க. You call Jesus, Lord, you come with me, you join with me, Jesus. நாங்க எல்லாம் தனிமையா இருக்கிறோம், நீங்க வாங்க. நாகமா இயேசுவை கூப்பிடுங்க, வாங்க எனக்குள்ள, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் வீட்டுல இருக்கிற இருளை மாற்றுங்கப்பா, என் வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா, என் கணவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா, என் உடம்புல இருக்கிற வியாதிக்கு ஒரு மருந்தா இருங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. You call Jesus. Definitely அவர் இந்த சுகமாக்குவார். சுகமாக்குவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறார், இயேசுவை அழைக்கிறார், இயேசுவை தொட விரும்புகிறார். அவர் படகுல ஏறினார் பாருங்க, அந்த வீட்டுல ஏறி உட்கார்ந்தார் பாருங்க, எல்லாம் அமைதலாயிற்று. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இயேசு வேணுமா? உங்களுக்கு இயேசு விரும்புறீங்களா? அம்மா, இங்க நிற்கிறேன். நான் 2 முறை நான் தேடி மரணத்துக்கு ஓடினேன். என்னுடைய வாலிப நாட்கள்ல எனக்கு வாழ பிடிக்கல. ஜோசுவா சொன்ன அதே டயலாக். அப்ப இயேசு எனக்கு தெரியாது. நான் மரணத்தை தேடி போனேன், மரணத்தை சந்திச்சு. ஆனா இயேசு என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்து, நான் உனக்கு வேணும்பா, நீ எனக்கு வேணும், நீ வான்னு சொல்லி கூப்பிட்டார். இன்னைக்கு இயேசு எனக்குள்ள இருக்கிறார். 30 வருஷங்களுக்கு மேலாய் இயேசுவோடு நான் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் மேல் அவர் வாஞ்சியா இருக்கிறார். எனக்கு நம் கண்களை மூடி வைக்கப்படும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு நாளிலே காரியங்களில் எனக்கு இயேசு வேண்டும் என்று, அல்லது இயேசுக்காக என்னை ஒப்புக்கொடுக்கிறோம் என்று இதை கேட்கிறோம் நீங்கள் விரும்புகிறீர்கள், இதை பார்க்கிறவர்கள் விரும்புகிறீர்கள். உங்களுக்காக இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் இயேசு வர விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள்ள இயேசு வர விரும்புகிறார். உங்கள் படைகளை இயேசு வர விரும்புகிறார். உங்களுடைய ஏழையிலே, உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சமாதானத்தில் கொடுக்க இயேசு வர விரும்புகிறார். இயேசு கொடுக்கிறார். இயேசுவை என்னுடைய வாரு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் சொல்லி அவர்களை கேட்கவா? சித்தம் செய்வதா இதயத்தின் ஏக்கமையா சொல்லுங்க. உள்ளத்தின் சித்தம் செய்வதா இதயத்தின் ஏக்கமையா எனக்காக செய்வதாரே செய்து முடிப்பவரே சொல்லுங்க. எனக்காக அவன் செய்து முடிப்பவரே
என் சுமைகள் உடற்பாதத்தை இறக்கி வைத்து. வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவளே, நீ ஏமா பாரத சுமக்கிற? நீ ஏன் தலையை சுமைத்து உன்னால சுமக்க முடியுமா? குடும்ப பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள் நீ ஏன் சுமக்கிற? உங்களுக்காக சுமந்து உங்க பாரத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்து உங்களுக்காக மறித்த எழுந்த இயேசு உங்களுக்காக இப்ப வந்திருக்கிறார். இந்த வாரங்கள் அவர்களை இறக்கி வைக்கும். அவர்களை விசாரிப்பார். வேறு சொல்வது அவர்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்களை நீ கவலை சுமக்காத. பாரம் சுமந்து சுமந்து கருத்து வலிக்குதா? இறுதிக்கிற சுமந்து சுமந்து இறுதியை வேறா? சில பேர் சொல்றாங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே இருக்குது. பிரச்சனையை நினைச்சு நினைச்சு வேலையை பார்த்து பார்த்து சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஐயா நான் 2 முறை மைண்ட் அட்டாக் ஆயிடுச்சு எனக்கு. நீ சுமக்காத. சுமக்கிறதுக்காக காத்திருக்கிற உலகை இயேசு மேல இறக்கி அவர் சுமந்து கொள்வார். அவர் சுமந்து கொள்வார். அவர்களை கூப்பிடு இயேசுன்னு சொல்லு. நாயத்திற்கு சொல்லுங்களா? இயேசுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு, ஜீசஸ், இயேசுவே, 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 தகப்பனே, எனக்காக இறங்கு, எனக்காக இறங்கு. என் பாரங்களை, என் சுமைகளை உங்களோட இறக்கி வைக்கிறேன். என்னை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இந்த வார்த்தையில ஒவ்வொருவரையும் விடுதலையாகும். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலையாகும். நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி கரங்களை கட்டி அப்பாவை மையப்படுத்தலாமா? நன்றி நன்றி நன்றி. நல்ல கிளாப் பண்ணி அப்பாவை நல்ல ஆர்டர் பண்ணி அவரை மையப்படுத்த எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.